ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஹை ஸ்கூல் ஃப்ரெண்ட் மீ அப்படின்ற இந்த ஐபிஎல் ட்ராமாவோட 14th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே வந்து நம்ம ஷின் இருக்கான்ல, செயின்ட்டை வந்து வீட்டுக்கு கூட்டி வந்திருக்கான். என்னடா வீட்டுக்கெல்லாம் கூட்டி வந்திருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இங்கே சிங்லாம் இருக்கான். அண்ணா வண்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து விளையாண்டுலாம் இருக்காங்க. என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, நம்ம ஷின்னோட அம்மா இருக்காங்களே வெளில போயிருக்காங்களுக்கு, அதனால தான் செயின்ட்டை கூட்டி வந்திருக்கான். அதுவும் சிங் வந்து விளையாடுறதுக்கு எனக்கு செயின்ட்டனை தான் வேணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிக்க, இவங்க அப்படியே இந்த ரேபிட்லாம் செஞ்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. சரி எப்போவுமே சிங் தான் ஜெயிப்பாங்கிட்ட போட்டு போட ரெடியா அப்படின்னு சொல்லிட்டு சிங் விளையாட்டுக்கெலாம் கூப்பிட்டுட்டு இருக்கா. ஆனால் சின்ன இருக்கல தூக்கி தூக்கி எரிஞ்சு நான் தான் வின்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் சீட் பண்ணாதடா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக சிங் தான் வின் பண்ணான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. அப்படியே அடிச்சு பிடிச்சிட்டு விளையாண்டுட்டே கிடக்க இங்கே கடைசியில் சின்ன வந்து கீழே தள்ளி நம்ம செயின்ட்டும் சிங்கும் நல்லா அடின்னு அடிச்சிட்டாங்க. இவளும் தூங்கிட்டா அப்படியே படுக்க வச்சாச்சு. படுக்க வச்சதுக்கப்புறம் வந்து சரி கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வந்து செயின்ட்டை துரத்திக்கிட்டு இருக்கான். டே என்னடா இன்னைக்கு நைட்டு தூங்க கூட விட மாட்டியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு கேட்க, நான் தான் சொன்னேன்ல நான் சிங் கூப்பிட்டான்னா கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு தட்டு பொண்ணு இடத்து காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன சொல்லிக்கிட்டு இருக்க. என்னடா ஜான் மேம் இந்த மாதிரி ரிசைன் பண்ணுறாங்களாம் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அடுத்த நாள் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிக்கிறாங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்து நம்ம செயின்ட் இங்கே டெலிவரிலாம் பண்ணியிருப்பான்ல. சரி இவங்கள்ட்ட பேசிட்டு மனசை மாற்றி அவங்கள திரும்ப கூட்டி வந்தாலும் பார்த்தா அங்கே ஜான் மேம் வந்து ஸ்கூலுன்னு நான் இன்னி கூட பார்த்துக்கல, கடைசியில் ஸ்கூலையும் நான் உருப்படியாக பார்த்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே திட்டிகிட்டே இருக்காங்க. சரி அட்லீஸ்ட் இந்த டைம்லேயாவது நான் இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சுருக்காங்க. இருந்தாலும் மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னத்துக்கு போயிருந்தா ஸ்கூலில் இதெல்லாம் பண்ணியிருந்துருப்போம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மனசு பூரா ஸ்கூலில் தான் இருக்குது. இருந்தாலும் அவங்க வந்து நான் அதுக்கெலாம் ஒருத்தலைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே செயின்ட்டு ஷின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. ஷின்னு ஆல்ரெடி சார்ஜர்லாம் கூப்பிட்டுருக்கான் போல, கொஞ்சம் சார்ஜர் கேபிளையும் கூட்டிகிட்டு வந்துட்டான். டே என்னடா ஆளை சேர்த்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செயின்ட்டு கூப்பிட்டு இறா நான் ஆள் வரல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து இந்த நான் நேட்டை கூப்பிட்டுருக்காங்க. இன்னொரு ஆள் வர வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு வரிசையாக ஆள் சேர்த்துக்கிட்டே இருக்காங்க. இங்கே இந்த ஈவ் பீட்டா இவளுகளையும் கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் அவளுக்கு தான் வரமாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாளுங்க. இங்கே ஆரி வந்து ஈவ்கிட்ட கேட்டுட்டுருக்கா, என்ன அவங்க சொன்னது உனக்கு மெசேஜ் வந்துச்சான்னு சொல்லி கேட்கும். ஆமாம் கூப்பிட்டாங்க ஆனால் நாளே போக மாட்டேன்ப்பா, இதெல்லாம் அவங்களுக்கு தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆரி பிடிச்சி திட்டிகிட்டு இருக்கா. இதனால அதுக்கு அவங்க காரணமாக இருக்க மாட்டாங்களே எனக்கு தோணுது ஆரி அப்படின்னு சொல்லிட்டு ஈவ் சொல்லிட்டு இருக்கா. சரி போர் அடிக்குதுன்னு கேக் குடிச்சு சுற்றுறேன்னு கேட்க, எனக்கு உங்ககிட்ட தான் கம்ஃபர்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹாரி சொல்லிட்டு இருக்கா. என்ன உனக்கு மேலே க்ரஷ் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அங்கே இந்த பீட்டா வந்துட்டா. அவன் வந்து அதை பார்த்து இவளுக்கு 2 பேரும் ஷாக் ஆகிட்டு இருக்கா. அங்கே தூங்காமக்கெல்லாம் படிச்சு பார்ப்பளவுக்கு கண்ணில் அப்படியே விழுந்து போய் கிடக்கு. இங்கே நம்ம சின்ன செயின்ட்டு வந்து இவ்வளோ பேசி பார்க்குறாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து மறுபடியும் கிளாஸ் எடுங்க, எங்களுக்கு புரியவே இல்லை, புதுசாக எடுக்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது தான் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லி பார்க்குறாங்க. கேபிளும் வந்து நான் என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ ப்ராப்ளம், நான் எல்லார்ட்டையும் சொல்லிடுறேன், எங்கள் அம்மா தான் பண்ணாங்கன்னு சொன்னால் எல்லோரும் உங்களை ஏற்றுப்பாங்க, உங்களுக்கு தப்புலன்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. இருந்தாலும் என்னால் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு தோணலடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஜான் மேம் வந்து ஒத்துக்கவே மாட்டுறாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதாவது பொருள் அப்படின்னு சொன்னால் சங்சர்கிட்ட கேளுங்க, என்னோட அவர் உங்களுக்கு நல்லாவே அவரோட ப்ரொனன்சியேஷன்லாம் நல்லாவே இருக்கும், அவர் சொல்லி தருவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நீங்கள் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வேலை செய்யணுன்னா கூட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இல்லை நீங்கள் க்ளீன் பண்ணிருந்தீங்களா, நான் உங்களுக்காக க்ளீன் பண்ணி தரேன், அப்படின்னா நீங்கள் எங்களுக்கு பற்றி யோசிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கேங்காக சேர்ந்து அவங்க வீட்டை வந்து கழுவு துடைக்கிறது கூட்டுறதுன்னு எல்லா வேலையும் பார்த்துருக்காங்க. இங்கே ஆரியும் நம்ம ஐயும் உட்காந்து அந்த தாய் காம்படிஷன் படிச்சுட்டு இருக்காங்க. படிச்சுட்டு இருக்கும்போது எதுக்கு பீட்டா உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. எதுக்குடி இங்கே கூட்டிகிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆரி கேட்குறா. அவள் படிச்சுட்டு போகிறா, நம்மளும் படிச்சுட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம ஈவ் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் அவள் சும்மாவே இல்லை, ஆரி தான் ஒரு சரியான வளருவாயாச்சே, அப்படியே மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. சிக்கன் வாங்கி தாடி, அது வாங்கி தா, இது வாங்கி தா அப்படின்னு சொல்லிட்டு இவ பிடிச்சி தொல்லை பண்ணிட்டு இருக்கா. பீட்டாக்கு செம்ம காண்டாகுது. இங்கே நம்ம சங் சார் வந்திருக்காரு போல இருக்கு. என்ன இதை பற்றி தானே பேச வந்தீங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க, நீ ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் கேட்டுட்ருக்காங்க. இல்லை நீங்கள் இல்லைனா எதுவுமே செட் ஆகாது, தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சங் சாரும் கூப்பிட்டுட்ருக்காரு. இங்கே வந்துட்டிங்களா எல்லோரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் டீலாம் போட்டு எடுத்துக்கோங்கடா, ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், இத்தனை நாளில் எப்படி எடுத்து வைக்கன்னு தெரியாமல் கஷ்டப்பட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் சொல்லிட்டு இருக்கா. இப்போயாச்சும் நீங்கள் எங்களுக்காக யோசிக்கிறீங்களா ஜான் மேம், தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜர்லாம் கேட்டுட்ருக்கான். இல்லை இந்த நாவோ நீட்லாம் எங்களெல்லாம் யாருமே என்கரேஜ் பண்ணதே இல்லை தெரியுமா, நீங்கள் தான் எங்களை என்கரேஜ் பண்ணி இப்போ எங்கள் மார்க்லாம் நிறையா இருக்குன்னா அது காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. அங்கே ஜான் மேம்க்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில, ஆனால் போக மாட்டேன் அப்படின்றாங்க. இங்கே இந்த ஆரி வந்து அப்படியே படுத்து தூங்கிட்டா பேசிட்டே. சரி வா உனக்கு சிக்கன் லாலிபாப்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈப் வந்து கூட்டிகிட்டு வந்துருக்கா. பீட்டா நீ எப்போவுமே இப்படி தான் இருக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு பீட்டா கிட்ட வந்து கேட்குறேன், நாங்கள் சாப்பிட போகிறோம் வரியான்னு சொல்லி கேட்க, நீ வேணா ஆரி கூட போ, அதான் நீ என்னை ரீப்ளேஸ் பண்ணிட்டல, நீ போ நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவள் பிடிச்சி திட்டி விட்டுறா.
இவருக்கு வந்து செம்ம காண்டாகுது. "நான் உன்கிட்ட பேச வந்தா இப்படிலாம் பண்ணுவல்ல நீ" அப்படின்னு சொல்லிட்டு, இவன் செம்ம கடுப்புலயே ஒரு மாரி அழுதுட்டா, இங்க இந்த பீட்டாவும் வந்து கோச்சிட்டு அப்படியே புக்கெல்லாம் வச்சுட்டு வேகமா போக, ஹாரிக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. "எதுக்கு இவ இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லி பார்த்துருக்க. இங்க பீட்டா இருக்கால்ல, பாத்ரூம்க்கு வந்து அப்படியே அழு அழுன்னு அழுதுட்டு இருக்கா. அதே நேரத்தில கையில ஏதோ மாத்திரை எடுத்து போட்ட மாரி இருக்கு. "என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி வந்து கேட்க, "என்கிட்ட வராத" அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டு கிளம்பிட்டா. இங்க இந்த ஜங்க் இருக்கான்ல, கண்ண புடிச்சு நல்லா அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். "ஏய் அது எல்லாத்தையும் வித்து குடுத்தியா இல்லையா? விக்காம என்னடா பண்ணிட்டு இருக்க? அத்தன டேப்லெட் கையில வச்சுட்டு என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம கென்ன புடிச்சு அடிச்சிட்டு இருக்கோம். இங்க சங்சார்லாம் வந்து, "ப்ளீஸ் வாங்க" அப்படின்னு சொல்லி கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. "நீங்க மட்டும் வரல அப்படின்னு சொன்னா அவ்வளோதான். கென்னலாம் நாங்க வந்து வெளில கூட்டிட்டு வரவே முடியாது. உங்களால மட்டும் தான் கென்ன வெளில கூட்டிட்டு வர முடியும் அந்த கேங்லன்னு" சொல்லிட்டு இருக்க. "அத பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. நான் பார்த்துக்கிறேன். கென்ன அந்த கேங்லேருந்து கூட்டிட்டு வர வேண்டியது ஏன் பொறுப்பு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க நம்ம ஈதா வந்து தனியா நடந்து வந்துட்டு இருக்க மாரி இருக்கு. இவ மட்டும் வந்துட்டு இருக்கால்ல, எங்க கூட ஆள காமின்னு பார்த்துருந்தா. இவ பீட்டாவ பார்க்கறதுக்காக வந்திருக்காப்புல இருக்கு. இங்க ஹாரி வந்துட்டு, "இங்க பாரு எதுக்கும் கவலைப்படாத. எப்பவுமே சாதாரணமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி ஒரு வழியா வந்து இங்க ஈவ் வந்து சிரிக்க வச்சுட்டான். "எனக்கு கஷ்டமா இருக்கு தெரியுமா? அவன் என்கிட்ட பேச மாட்றான். அது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமான்னு" சொல்லிட்டு ஹாரிய கட்டி பிடிச்சு அவ அழுதுட்டு இருக்கா. "பரவால்ல விடு எல்லாமே சரியாகிரும்" அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆறுதல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் அவளுக்கு வந்து இத்தன நாள் நம்ம கூடவே இருந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து திடீர்னு பேசல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்ஸாவே தான் இருக்கு. இங்க ஷின்னு செயின்ட்டு வந்து, "சரி சரி இறக்கி விட்டல்ல, கிளம்பு கிளம்பு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷின் சொல்லிட்டு இருக்கா. "அவ்வளோதானா?" அப்படின்ற மாதிரி நம்ம செயின்ட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் ஷின் அப்படின்னு சொல்லிட்டு ஷின்ன கூப்பிட, "டேய் நான் நிக்கும்போது சொல்ல மாட்டியாடா? எப்ப பார்த்தாலும் ஃபோன் திரும்பி திரும்பி கூப்பிடு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சரி, எனக்கு ஒரு விஷயம் உன்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, செயின்ட் ஏதோ முக்கியமா சொல்ல வந்துட்டுருக்கான். அப்படி என்ன விஷயம் சொல்லி தொல அப்படின்னு சொல்லிட்டு ஷின் கேட்க, இங்க கென்ன பத்தி தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செயின்ட் சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலி கென் என்ன அப்படின்னா, அவன் கையில வந்து இந்த டேப்லெட்லாம் குடுத்து, நம்ம ஜெங் வந்து விற்க சொல்லிட்டான். அந்த டேப்லெட் எங்க போகுறது? யார்கிட்ட குடுக்குறதுன்னு எதுவுமே தெரியல. அவனும் வந்து ஏதாவது பண்ணலான்னு பார்த்துருக்கான். இங்க வீட்ல வந்தா, அப்பா குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. நம்ம யார்கிட்ட சொல்றது? சொல்றதுக்கான ஒரு ஆள் கூட கிடையாது. நம்ம கிட்டத்தட்ட நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. அந்த டேப்லெட்டையும் எடுத்து பார்க்குறான். இன்னும் இருக்கே இத்தனையும் நம்ம எப்படி விற்கிறது? அதுவும் மாட்டிக்கிட்டா அவ்வளோதான் வெளியிலயே வர முடியாது. நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். இல்லன்னா அவன் நம்மள விட மாட்டான். கொன்னு போட்டுருவான். எப்படியும் சாக போறோம்னு முடிவாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவன் அப்படியே அழுதுகிட்டே கிடக்கான். சரி நம்ம ஃபேமிலியில இருக்க யார்ட்டயாவது சொன்னாலாச்சும் மனசாறுதலா இருக்குன்னு பார்த்தா, அங்க அவர் அப்பா குடிச்சிட்டு படுத்து கிடக்காரு. இங்க நம்ம கென் வந்து எவ்வளோ அங்க இங்க பேசின்னு சொல்லிட்டு ஒரு 4, 5 பேர வந்து ஆன்லைன்ல புடிச்சு விக்கலான்னு சொல்லிட்டு, எங்களுக்கு இன்னும் குட்றா, இன்னும் குட்றான்னு சொல்லி கேட்டுருக்காய்ங்க. அவ்வளோதான்டா லிமிட் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு தொரத்தி விட்டுட்டு இருக்க. ஷின் வந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? ட்ரக்ஸ் வித்துட்டு இருக்கியா? இல்ல அந்த ஜெங்க தானே குடுத்தான் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் உனக்கு எதுக்குடா? ஓடி போங்க இங்கேருந்து. அனாவசியமா வழியில குறுக்க வராதீங்க. எங்க அந்த ட்வின்ஸ் சொன்னாங்களா நான் காசு குடுக்கணும் அதுக்கு அதெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு. ஒழுங்கு மரியாதையா ஓடி போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு, இங்க அவனுங்கள அடிக்க வர, இந்த ட்வின்ஸ் வந்துட்டாய்ங்க. "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள இப்படிலாம் அடிச்சுக்குவீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க மாறி மாறி கேட்டுட்டு இருக்காய்ங்க. சங் சார், ஜான் மாம் வேற வந்துட்டாங்க. வந்துட்டு, "நீ என்ன பண்றேன்னு தெரியுதா உனக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நமக்கு என்ன புடிச்சு தொரத்துன்னு தொரத்திட்டு இருக்காங்க. கிளாஸ்மேட் எல்லாம் வந்து சுத்து போட்டுட்டாய்ங்க. "டேய் நீ ஏன்டா இப்படி பண்ணிட்டுருக்க? உன் லைஃப்ல வந்து முன்னேறணும்னே உனக்கு எண்ணமே இல்லையா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜான் மேம் கேட்க, "இல்ல ஜான் மேம் எனக்கு அதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். "நீ என்ன ஜான் மேம்னு கூப்பிடுற அப்படின்னா, நீ இன்னும் என்னை டீச்சர்ன்னு நெனச்சிருக்க தானே அர்த்தம். அதனால ஒழுங்கா ஸ்கூலுக்கு வாடா. அதான் உனக்கு எல்லாமே. நாங்க உங்க கூட இருப்போம். நீ படிச்சு ஒரு நல்ல யூனிவர்சிட்டிக்கு போவ. கிராஜுவேட் ஆயிட்டு நல்ல ஒரு லைஃப்ல செட்டில் ஆவ. உனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட வந்துடுறாங்க." இவனுக்கும் அப்படியே ரொம்ப நேரம் கட்டுப்படுத்தி வச்சிருந்த அழுகைய வந்து கட்டுப்படுத்த முடியாம அழுதுட்டான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட நின்னு அழுதுகிட்டு இருக்க. அங்க அவனுக்கும் நம்ம கூட இத்தன பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆறுதலா இருக்கான் அவன். எனக்குன்னுலாம் பண்ணியிருக்க மாட்டான். ஜிங்கு சொல்வான் அப்படின்றதுனால தான் ஷின் வந்து வம்பிழுத்துட்டே இருந்திருப்பான். இந்த விஷயம் சயின்ட்டுக்கும் ஷின்னுக்குமே புரிஞ்சிருச்சு. அதனால அவைங்க சரி பொழச்சு போகட்டும் அப்படின்ற மாரி விட்டுட்டாய்ங்க. கூட பேக் போனா நிக்கிறதே இவனுங்க தான். இதுக்கப்புறமேட்டுக்கு அவனுக்காக எதுவும் செய்யாத ஓகேவா? இதுக்கப்புறம் இந்த பிரச்சனைலாம் விட்டுரு. ஒழுங்கா ஸ்கூலுக்கு வா, படிக்கிற வேலைய பாரு. அங்க அப்பாக்கிட்டலாம் நாங்க வந்து பேசிக்கிறோம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, இங்க நம்ம ஜான் மேம்லாம் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா, அந்த டேப்லெட்ட எடுத்து பார்த்துட்டு, "என்ன டேப்லெட்ரா இது?" அப்படின்னு சொல்லிட்டு, இங்க ஜெங்கோட டேப்லெட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கென்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சார் சார் இந்த ட்ரக்ஸ் விஷயத்துல நம்ம நுழைய வேணாமா சார்? அத அப்படியே விட்டுறலாமே சார் அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜன்லாம் பயந்து சொல்லிக்கிட்டு இருக்கா. இல்ல, இல்ல. இந்த உன்னோட அந்த கடன் எல்லாத்தையும் நானே அடைச்சிடுறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜான் மேம் சொல்லிட்டு இருக்காங்க. அது நெறைய காசு மேம். கொஞ்சம் நெஞ்சம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு வேள நான் இத செய்யலன்னா எங்க அப்பாவ அடிப்பாங்க. அவ்வளோ ஈஸியாலாம் அவன் என்ன விட்டுற மாட்டான்னு சொல்லிட்டு இருக்க. வந்தா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி சங்சா சொல்லியிருந்திருக்காரு. இங்க நம்ம சார்ஜன கூட்டிட்டு ஷின்னியும் கூட்டிட்டு வந்துட்டேன். அப்படியே சார்ஜன வந்து அப்படியே வீட்ல விட்டுட்டு கிளம்ப, இங்க இவனுக்கு ஒரு மாரி ஃபீலிங்ஸாவே தான் இருக்கு.
சரி நம்ம அவ்வளோதான் இன்னும் கொஞ்ச நாள் இங்கேருந்து கிளம்ப போகிறோம்னு சொல்லி பார்த்துட்டு செயின்ட்லாம் வந்து அங்கே இருக்க அந்த அனிமல்ஸ்லாம் ஏதோ வாங்கி அழகுக்கு வச்சிருப்பாங்க போல இருக்கு. அதில ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கான். "ஏய் என் கூட படுத்து தூங்குடா" அப்படின்ற மாரி சார்ஜன் கேட்க, "டேய் அது தம்மா துண்டு பெட்டுடா அதில எப்படிடா நாங்க படுத்து தூங்குறது" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்னி கேட்க, செயின்ட் என்னன்னா, "நான் அவ்வளோ ஹேண்ட்ஸமா இருக்கேன்னு சொல்லி தானே என் பக்கத்தில படுக்கணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஆமா கண்றாவி ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு இவனுங்க 2 பேரும் அடிச்சிட்டு கிடக்க, இங்க சார்ஜன் வந்து "என் பக்கத்தில படுக்கக்கூடாதுன்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்ற மாரிலாம் கேட்டுட்டு இருக்கான். "ஏய் அப்பலாம் எதுவும் இல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு ஷின்லாம் சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் நான் அப்ராட் போயிருவேன். அவ்வளோதான். அதுக்கப்புறமேட்டுக்கு அவங்களலாம் விட்டு ரொம்ப தூரமா போயிருவேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஃபீல் பண்ணிட்டே இருக்கதோட, இந்த எபிசோட் முடிஞ்சது. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டுட்டு போங்க.